இதெல்லாம் நமக்கு இப்ப நடக்குது. இதெல்லாம் எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லா தவறுகளையும் அந்த மக்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? ஒவ்வொரு நபிமார்கள அனுப்பி, "நீங்க இந்த தப்ப செய்யாதீங்க. நீங்க வந்து என்னைய வணங்குங்க." இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் செஞ்சான். ஆனா அந்த மக்கள் அது எதையுமே செவிமடுத்து கேட்கல அப்படிங்கிறதுனால, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன தண்டனை விதிச்சான்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு சமுதாயத்த அல்லாஹ் இரவோடு இரவா அழிச்சுட்டான். ஒரு சமுதாயத்துல வந்து அப்படியே வானத்தோட கூரைகள் இடிஞ்சு விழுந்து இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஒரு சமுதாயத்த வெள்ளத்தால அழிச்சான். இந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ நம்ம குரான்ல பார்க்க முடியும். சோ இதுதான் இஸ்லாத்திற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்த நிலை. ஆனா என்னதான் அல்லாஹ் வந்து சமுதாயத்த அழைச்சாலும், அதிலயும் சில அல்லாஹ் பாதுகாத்தவங்க நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் அழிச்சிறல. அந்த ஒரு நபி வந்து ஒரு விஷயத்த ஒரு ஊருக்கு எத்தி வைக்கிறாங்க அப்டின்னா, அதுல 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 50 பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு.